Hey cuties, welcome back to our channel. என்னடா எப்பவும் போல உற்சாகமா இல்லாம இன்னைக்கு வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்போ இப்பதான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட் பார்த்ததுல இருந்தே மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த போஸ்ட்ல உள்ள விஷயம் அந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். அதை பத்தின விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான். கன்னியாகுமரி மணவாளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல நடந்த ஒரு விஷயம் தான் இந்த போஸ்ட்ல பார்த்தேன். ஒரு அழகான ஃபேமிலி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு 4 இயர்ஸில் ஒரு குழந்தெல்லாம் இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம். ஸோ அதனால பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஹஸ்பண்ட் தனியாக இருக்காரு. அவர் அப்பப்போ அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு. அப்பப்போ அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் அந்த குழந்தைய பார்க்க வரது அவங்களுக்கு பிடிக்காம வர விடாம, குழந்தைய பார்க்க விடாம அந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு தடவை குழந்தைய பார்க்க போகும்போது குழந்தைய காட்டாம ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. ரூம்குள்ளே வச்சு பூட்டினோடனே அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அப்பாவும் தவிக்கிறாரு. அப்பா குரலை கேட்டு குழந்தையும் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு தவிக்குது. அப்போ அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து கூப்பிடும்போது இவர் வந்து குழந்தையோட அந்த குரலை கேட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஜன்னல் கண்ணாடியே கையாலேயே உடைச்சி அவர் கையெல்லாம் அவ்வளோ காயம். இந்த குழந்தைகிட்ட வந்த அந்த காயத்தையும் வந்து அவர் பொருட்படுத்தாம அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு பேசுறாரு. ம், இது பண்ணாதடா. அந்த குழந்தை பயத்துல அழறான். குழந்தைகிட்ட எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நார்மலா தான் பேசிட்டு இருக்காரு. அந்த குழந்தை வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்தோன்னே கதவு டோரை வந்துட்டு கூடி தாப்பா போட்டுருச்சு. அப்பா கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அந்த 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 குழந்தையோட வீட்ல அந்த குழந்தையோட அம்மா இல்ல அம்மா வீட்ல இருக்கவங்கலாம் இருக்காங்க. அவங்க தம்பிங்க எல்லாருமே இருக்காங்க போல. யாருமே வந்து குழந்தைய வந்து அவங்க அப்பா கிட்ட பேச விடாம தடுக்குறாங்க. அந்த குழந்தை அவங்க அப்பாவ பார்த்த உடனே கதவ வந்து உள்குடி தாப்பா போட்டுருச்சு. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு கதவ தட்ட ஆரம்பிச்சோனே, இந்த குழந்தை வந்து பயந்துருது. அப்பா கதவ தட்டுறாங்க. "நீ போய் சொல்லு. அப்பா கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் அப்பா கிட்ட என்னைய பேச விடுங்க. நீ சொல்லு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இன்னும் வேகமா தட்டும்போது இந்த குழந்தைக்கு ரொம்ப அழுகை வந்துருது. அப்போ, "நீ சொல்லுப்பா." அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை வந்து அந்த இந்த காட்சிய பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே மனசுக்கு இதா இருக்கு. அவங்க அப்பா வந்து அ இந்த குழந்தைகிட்ட பேசணும்னு தானே நினைக்கிறாரு. வேற அவர் ஒண்ணும் நினைக்கலையே. அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கலையே. பேசணும்னு நினைக்கிறது ஏன் பேச விடாம தடுக்கணும்னு தெரியல. நான் அதுல நடந்த அந்த விஷயங்கள சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம இத பத்தி பேசலாம். அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த குழந்தை வந்து பதட்டத்துல போயிட்டு, ஆ அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, "அப்பா நீ சொல்லுப்பா. அவங்களெல்லாம் சொல்லி நீ சொல்லு" அப்படின்னு சொல்லுது. அவரால என்ன என்ன பண்ண முடியும் அங்க நின்னுட்டு? அவர் எவ்வளவோ போராடுறாரு அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக தான். அந்த குழந்தை போய் பயத்துல வந்து கதவ ஓப்பன் பண்ணி விட்டுர்றான். வேகமா உள்ள வந்தவங்க குழந்தைய தூக்கிட்டு வேற ரூமுக்கு போயிடுறாங்க. அவர் அங்கிருந்து எங்க ஃப்ரண்ட் கேட் முன்னாடி வந்துட்டு ஃப்ரண்ட் கேட்ல இருக்க ஜன்னல் எல்லாம் உடைச்சு அவர் கையெல்லாம் அவ்ளோ காயங்க. அந்த ஃப்ரண்ட் கேட் ஜன்னல உடைச்சுட்டு குழந்தைய கூப்பிடுறாரு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க வீட்ல இருக்கவங்கலாம், அவரோட கைய இழுத்து அந்த ஜன்னல்ல வச்சு கட்டி, அவர அடிச்சு நெறையா பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த அந்த வீடியோ வந்து இதுதான். அத பார்த்த உடனே அந்த குழந்தையோட தவிப்பு, அந்த அப்பாவோட தவிப்ப வந்து நம்மளால 100% உணர முடியுது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை. ஓகே. நீங்க புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்கல. ஓகே. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? உங்களுக்கு வேணா அவர் நல்ல கணவரா இல்லாம இருக்கலாம். அது தெரியாது. ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு அவர் உண்மையாவே நல்ல அப்பாவா தானே இருக்காரு. ஏன் அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது? அந்த குழந்தைய பார்க்கணும்னு நினைக்கிறத ஏன் நீங்க தடுக்குறீங்க? அந்த குழந்தைய காட்டுனா கொஞ்சம் சந்தோஷப்படியாவது அவர் போவாருல்ல. அந்த குழந்தையும் ஆசைப்படுதே அவர பார்க்கணும்னு. அவர் ஒரு கொடூரமான அப்பாவின்னா, அந்த குழந்தையே பார்க்க ஆசைப்படாது. அந்த குழந்தையும் பார்க்க அவ்ளோ தவிக்குதே! ஏன் அத பார்க்க விட மாட்டேங்கிறாங்க? இதுலருந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்கட்டும். ஓகே நீங்க பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறீங்களா? பிரிஞ்சு வாழ்ந்துக்கோங்க. பட் அந்த குழந்தைய வந்து யார்கிட்டயுமே அம்மா கிட்ட இருந்தும் பிரிக்காதீங்க. அப்பா கிட்ட இருந்தும் பிரிக்காதீங்க. அந்த குழந்தைக்கு 2 பேரும் தான் வேணும். அது யாரோட பேசணும்னு நினைக்குதோ பேசி
இருக்கட்டும். அந்த குழந்தை அந்த பருவத்த தாண்டிட்டா அடுத்து அவனுக்கு அது கிடைக்காதுங்க. உங்க பிரச்சனைகள உங்களோட மட்டும் வச்சுக்கோங்க. குழந்தைங்க கிட்ட கொண்டு போகாதீங்க. தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. அந்த வீடியோவ பார்த்து இவ்ளோ நேரம் எனக்கு அழுக. சரி ஓகே. அத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான். தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்குற ஒரு ரெக்வெஸ்ட். உங்களுக்குள்ள சண்டை வந்து நீங்க பிரியிறீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல? அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்க பிரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதுக்காக அந்த குழந்தைய தண்டிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்க குழந்தைகள தண்டிக்காதீங்க. இந்த குழந்தைங்களுக்கு 2 பேரோட பாசமுமே ரொம்ப முக்கியம். இந்த குழந்தை யார்கிட்ட பேசணும்னு நினைக்குதோ பேசட்டும். பேசுறத தடுக்காதீங்க. பாய்.